வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்கள் இது வரைக்குமே நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். அடுத்தடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தவங்களுக்கு இனி எல்லாமே மாறப்போகுது. நல்ல சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தாலும் 10 நாளைக்கு மேலே நிற்கிறது இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி எல்லா வகையிலும் மாறப்போகுது. கடன் தொல்லையா இருக்கட்டும், சொத்துக்களை இழந்திருக்கக்கூடிய நிலையா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மாறி இனி புதிய சொத்து சேர்க்கையா இருக்கட்டும், பணவரவா இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். முக்கியமா வேலை ரீதியா நீங்க சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டங்கிறது நெருங்கி வந்திருக்குது. தொடர்ந்து பல போராட்டங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு எல்லாருமே வாயடிச்சு போகிற அளவுக்கு தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் இந்த காலத்துல ஒரு சில விஷயங்களும் நீங்க சாதகமான பலன் பெற்றாலுமே ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் அதையும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களே தேத்திக்கிட்டு பதுங்கி பாயிர புளிய மாதிரின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பூமிகாரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட ராசி அதிபதியாக வரதால சொத்து சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. ஒரு இளம் வயது வரைக்குமே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். நடுத்தர வயதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம், வயதான காலத்தில் உக்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது உங்களால் சொத்து சேர்க்கைங்கிறது செஞ்சு வச்சுட்டு தான் போக முடியும். காலச்சக்கரத்தில் 8வது வீடாக இருக்கக்கூடியதாக விருச்சிகம். எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கடைசி வரைக்குமே ரகசியம் காப்பாற்ற முடியணும்னா அது இந்த விருச்சிக ராசி அன்பர்களால் தான் முடியும். பணிந்து சென்றா உங்கள் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இவங்ககிட்ட எந்த அளவுக்கு பணிஞ்சு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். அதே மாதிரி பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புகள் தன்னோட குடும்பம் எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைப்பீங்க. என்ன ஒன்று நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். பெரும்பாலும் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி தான் உங்கள் குடும்பம் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று வெளிப்படுத்த தெரியாத ராசி. மனசில் என்ன தோணுதோ அதை உடனே மற்றவங்க என்ன யோசிப்பாங்க தெரியாத நீங்கள் கொட்டிடுவீங்க. இது சில நேரங்களில் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை எதுவோ அதுதான் நீங்கள் வெளிப்படுத்த செய்வீங்க. அதே மாதிரி பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் இருக்கும். ரகசியம் கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியவங்களா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி இருப்பீங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புகள் நிறைய சிந்திக்கக்கூடியவங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சரியான நேரம், ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னா பல நேரங்களில் குழப்ப நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்புகள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் நிரந்தர தீர்வு காண கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா கடன் பெறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஆதாயத்துக்காக கடன் பெறீங்களோ அதற்காக நீங்கள் செலவாகாது, அது வேற ஒரு விஷயத்துக்காக செலவாகலாம். இதனால தான் கடன் பெறத பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். அதிகமாக சூட்சம ரகசியம் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. உடல் அமைப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒல்லியான தேகம் இருந்தாலும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு தான் இருப்பீங்க. நடுத்தர உயரம், அகலமான நெற்றி, அமைதியான உருவமைப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் மாநிலமாக பெரும்பாலும் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நியாயமாக பேசுறது, அதே மாதிரி நயமாக பேசுறது, தெளிவாக எடுத்து சொல்கிறது, இது எல்லாமே கெட்டிக்காரங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணம் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எதையுமே விட்டு கொடுக்காத இருக்கக்கூடிய நீங்கள் தான் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் ஒரு ஏணி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றி வைக்கிறதுல நீங்கள் சிறந்தவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத நபராக இருந்தால் ஒரு அடி விலகி நிற்கவும் தயங்க மாட்டீங்க. முன்பின் யோசிக்காமல் சில நேரம் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அதில் உண்மை என்னங்கிறது விளக்கவும் நீங்கள் தயாராக இருப்பீங்க. எந்த முயற்சி பாடுபட்டாலும் எவ்வளவுதான் தோல்வி சந்தித்தாலும் அயராது பாடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். சகல விஷயத்திலும் ஆர்வம் காட்டி சிக்கனமாக இருப்பீங்க. தேவையில்லாத செலவு செய்ய தயங்குவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவைன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் செய்ய தயங்க மாட்டீங்க. விளையாட்டாக பேசுறது, மற்றவங்களோட குறைய அப்படியே சொல்லிடுறது, இது எல்லாமே உங்களுக்கு கை வந்த கலை. பண தேவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் அமையும். பற்றாக்குறைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் பணப்பழக்கங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரும்பாலும் பூர்வீக சொத்துங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றிருக்கு. நீங்கள் நீதி நேர்மைக்கு இயல்பாகவே கட்டுப்பட்டுருக்கக்கூடியவங்க தான். நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, இந்த சூது விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. கடன் வாங்கினாலுமே அது பயன்படாதுங்கிறத உணர பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரியாக செய்யக்கூடிய நீங்கள் குழப்ப நிலைக்கு சில நேரம் தள்ளப்படுறதை தவிர்க்கிறது நல்லது.
அதே மாதிரி உடன்பிறப்பு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆதரவு, பெற்றோர் வழியில் கூட ஆதரவுங்கிறது கிடைக்கிறது. ஒரே வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு அருகில் உங்கள் வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமைன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆதரவு, தெய்வத்தன்மை பொறுத்திருக்கக்கூடிய உங்கள் ராசி, இதனாலேயே எல்லா வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். இன்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையோட இயற்கை நியதியாக இருக்கட்டும், எல்லாமே ரசித்து அனுபவிக்கிறது உங்களை விட வேறு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதராக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் நீங்கள் எந்த நிலையில் வறுமையில் வாடி இருந்தாலுமே முயற்சி ஒன்றே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாடின்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் சித்தர் வழிபாடு, மகான் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி குறிப்பாக கரூர் மாவட்டம் நெரூரில் இருக்கக்கூடிய தலங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது அடுத்தடுத்து நல்ல பலனை கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொழில் ஸ்தான அதிபதி சூரியனோட ஆட்சியை பொறுத்த வரைக்குமே ராசியை குரு பகவானும் பார்க்கறதால மனசில் இது வரைக்கும் பலவித கவலையாக இருக்கலாம், ஒரு இனம் புரியாத வேதனையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், இது எல்லாமே அடியோட மாறப்போகுது, முற்றிலும் விலகி ஓடப்போகுதுன்னு சொல்லலாம். தொழில் விஷயமா இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் தீட்டக்கூடிய அனைத்து திட்டமும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன கடன் நடத்துகிறவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். சரியான திட்டமிடலோடு நீங்கள் கிளம்பிறங்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்தடுத்து அற்புதம் தான். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் சுகமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உற்றார் உறவினர் வகையில் கூட ஒரு சுமூகமான நிலைங்கிறது அடுத்தடுத்து நீடிக்க போகுது. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தில் செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாறாமல் தொடர்ந்து அதிலே கவனம் செலுத்த பாருங்கள். இது எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதாக அமையும். பெற்றோராக இருக்கட்டும், உடன்பிறப்பாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட திறமையை கண்டு மனசில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சிங்கிறது அடுத்தடுத்து ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குற்றம் கூற உங்கள் மேலே கண்டுபிடிச்சிட்டு இருந்த மனைவியாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், இனி உங்களை புரிஞ்சு நடந்துக்க முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் இதனாலேயே ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பணவரவை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். சில நேரம் பணவரவு இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுங்கிறது தொடர்ந்து கொஞ்சம் இணையாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாமே சமாளித்து வந்துடுவீங்க. திருமண விஷயமா இருக்கட்டும், நிச்சயமாகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே இந்த காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அத்தியாவசியமாக நடக்கும்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு முக்கியமான தேவையான விஷயம் எல்லாமே நடக்கும். வீடு, வாகன தேவை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட உண்டாகலாம். அப்படியே வாங்கினாலும் அதை அடைச்சிட முடியுமாங்கிற ஒரு சந்தேகம், கவலை, இது எல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சுட்டு வாங்க. இதனால எந்தவித பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். மேலுமே எல்லா ராசிக்காரர்களுமே இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, வரலட்சுமி நோன்பு இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வயசு முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கறது எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். தொடர்ந்து உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்பட வாய்ப்பில்லை. பண வரவுக்கு எந்த குறைபாடுமே ஏற்படாது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கூடவே உறவினர் வருகை இருக்கிறதால பொருளாதார வகையில் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி. அலுவலகமாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம உழைப்பு கொடுங்க. இதனால எல்லா வகையிலும் அனுகூலமான பலன் தான். அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும், வேலையாட்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த காலத்தில் தன்னால் உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட விற்பனை குறைவாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மனசில் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு அவசர முடிவும் வேண்டாம். குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க பெண்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட கையில் பணப்பழக்கங்கிறது இனி தாராளமாக அமைப்போகுது. வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை. வழக்கம் போலவே உங்களுக்கு சாதாரணமான நிலை நீடிக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதும், விடியற்கால வேளையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் அடுத்தடுத்து நல்ல பலனை உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் இணைஞ்சு குருமங்கள யோகம் உண்டாகியிருக்கிறாங்க. இதனால உங்கள் நிலை உயர்ந்து தான் காணப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். தள்ளிப்போன முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. உத்தியோக விஷயமா இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் உயர்வு கிடைக்கக்கூடிய காலம்.
அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு கேதுவால நினைச்சது நடக்க போகுது. வெளிநாட்டு முயற்சி கூட வெற்றியடை போகுதுன்னு சொல்லலாம். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஈடுபட போறீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதுசாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன்னு சொல்லலாம். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. இதனால நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் வக்கரமடைஞ்சிருக்கிறதால செய்கிற செயல்கள் எல்லாமே சில நேரம் தடை ஏற்பட்டாலுமே மனம் தளராதிங்க. குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப நாளாகவே நீங்கள் நினச்ச எண்ணம் எல்லாமே நிறைவேற போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே இனி தவிடு பொடியாக்க போகுதுன்னு சொல்லலாம். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு. வேலை செய்கிற இடத்துல புதுசாக பொறுப்பு கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை இனி நீங்கள் உணர போகிறீங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.